கத்துற? இங்கதானே இருக்கேன். நான் உன்கிட்ட சொல்லணும். சொல்லு. நீதான் வேர்ல்டுலே பெஸ்ட் சிஸ்டர். அப்புறம் அதுக்கடுத்து நீதான் ரொம்ப நல்லவன். ஸ்டாப். உனக்கு என்ன பண்ணணும்? நாளைக்கு ஸ்ரீ கௌஷிகா பர்த்டே வருது. அதனால எனக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண வேண்டியதானே? அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்லை, நீ பண்ணித்தா. சரி பண்றேன். எப்படியோ அவ்வளோ ஓகே பண்ணியாச்சு. சரி வாங்க, அவள் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வாங்க வாங்க. இந்த கிஃப்ட்டுக்கு தேவையான என்னெல்லாம் திங்ஸ் இருக்குன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு கப்பில் வாட்டர் வச்சுருக்கேன், க்ளூ, அதுக்கப்புறம் ப்ரஷ், மார்க்கர், ஹோம்மேட் மால்டன் க்ளே. ஸோ இது வந்து நான் ஹோம்மேடாக பண்ணால இது உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருந்துச்சா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு கார்ட்போர்ட் 14x14 கார்ட்போர்ட், ஆக்ரிலிக் கலர். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் ஆக்ரிலிக் கலரில் ஆரஞ்சு ரெட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது இப்போலாம் நம்ம இதில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா திக்னஸ் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கலர் வச்சு நான் பெயிண்ட் பண்ணேன், ஆனால் அது கார்ட்போர்டுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. அதனால் நான் வேறு கலர் பாட்டில் கலர் யூஸ் பண்ணேன். ஸோ அந்த கலர் பார்த்தீங்கன்னா கார்ட்போர்டுக்கு வந்து செட் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் பாட்டில் அக்ரிலிக் எடுத்துக்கிறேன். எந்த இடமும் விடாமல் ஃபுல்லாக நீட்டாக ஒரே டைரெக்ஷனாக கலர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு அவுட்லுக் நல்லாயிருக்கும். நான் அந்த ஆக்ரிலிக் கலரில் ஒரு கோட்டிங் தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் கலர் பண்ணிட்டேன். இப்போ மால்டன் க்ளே வச்சு நம்ம டால் பண்ணலாம். ஸோ இந்த மால்டன் க்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்குற மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஆனால் நம்ம அது அவுட்லுக் வந்து கடையில் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க இதில் எப்படி டால் பண்ணலான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே ஸ்டிக்கியாக நம்ம கையில் ஒரு மாதிரி ஒட்ட தான் செய்யும். ஸோ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி ஊற்றிக்கோங்க. இது நம்ம வந்து ஹெட்டாக யூஸ் பண்ணிக்கிறோம். நான் இது வந்து 2 பால் யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் வந்து எப்படின்னா வெடிப்பாக அவ்வளோ நம்ம தண்ணி வச்சு செட் பண்ணால் தான் இது கொஞ்சம் நிற்கும். இது கொஞ்சம் நேரம் காயம் வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கோபி ஷேப்புக்கு நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ கோபி ஷேப் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா ஹெட்டோடு வந்து கோபி ஷேப் தான் ரொம்ப கஷ்டம். கோபி ஷேப் வந்து நம்ம அந்த பாடி மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஆனால் நிறைய தடவை நம்ம வந்து அதை அழிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் பண்ணிடலாம். இந்த மாதிரி நான் 2 பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்சு எடுத்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் காய வைக்கணும். காஞ்சக்கப்புறம் நம்ம இதில் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது ஒரு 5 மினிட்ஸ் காய வச்சா அதுவே இதுக்கு போதும். இப்போ வாங்க பேஸ்ட் பண்ணலாம். ஸோ பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணணும், ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு அது பண்ணியிருக்கோம். நீங்கள் ஓவராக ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அது ஒரு மாதிரி அன்ஷேப்புக்கு போயிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக சென்டரில் பார்த்து ஓட்டணும். எப்பவுமே நான் வந்து இப்போது சென்டரில் பார்த்து ஓட்டினா தான் அது கரெக்டாக இருக்கான்னு தோணும். அதுக்கப்புறம் இதில் உள்ள பவுட்ரு வந்து நம்ம பெயிண்ட் பண்ண இடம்லாம் வரும். ஸோ பார்த்தீங்களா, இப்போ ஃபுல்லாக ஒட்டி எடுத்துட்டோம். இதான் அதை அவுட்புட். இப்போ கலர் பண்ணிட்டோன்னா சூப்பராக ஆயிரும். இப்போ என்னெல்லாம் கலர் யூஸ் பண்ண பார்த்துடலாமா? இது வந்து பேல் பர்பிள், லைட் பிங்க், அப்புறம் ஸ்கின் கலர். இப்போ பெயிண்ட் பண்ணலாம். பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணணும். நீங்கள் வந்து பெயிண்ட் ப்ரெஷ்ஷை வச்சு ஓவராக ப்ரெஷர் கொடுக்கவே கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டோம், அழகாக இருக்குல்ல. ஸோ இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது வெளியே எதுவும் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அகைன் இன்னொரு தடவை அவுட்ரு பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் கன்ஃபார்ம் எனக்கே வெளியே வந்துச்சு. ஸோ அதனால் இன்னொரு தடவை பெயிண்ட் பண்ணிட்டேன். அந்த க்ளே பண்ணும்போது கூட அந்த ஒயிட்டாக இருக்கிறனால இன்னொரு தடவை நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இதில் எனக்கு எது மட்டும் கை ஷேக் ஆச்சு. ஸோ ஆனால் என் அக்கா வச்சு நான் எழுதிக்கிட்டேன் சிஸ்டர்னு. பார்த்தீங்களா, என் அக்கா தான் எழுதி தந்தா. எனக்கு கை ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு எழுதும் போது. பெயிண்ட் பண்ணும் போதுமே எனக்கு கொஞ்சம் ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என் அக்கா சரி நான் எழுதி தரேன்னு சொன்னால், ஸோ நான் எழுதிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா கீழே வந்து கம் பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து மால்டன் க்ளே நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன் சைடில்.
ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி பண்ணுறதுக்கு கீழே தான் வேர்ட்ஸ் எழுதலாம். பார்த்தீங்களா, இது வந்து நான் க்ரீன் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன், கேமராக்கு ப்ளூ கலரில் தெரியுது. ஸோ இந்த கம் அப்ளை பண்ணதை நீங்கள் ஏதாவது எழுதுனாலும் எழுதிக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரியே பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இது உங்கள் விஷ், நீங்கள் என்ன டிசைன்னாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. என்ன ரிஷி முடிச்சிட்டியா? பாரு முடிச்சிட்டேன். வாவ், இது ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதுதான் இந்த கிராஃப்ட். இது வந்து உங்கள் சிஸ்டர்ஸ்க்குலாம் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இதுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய மோர் வீடியோஸ் பண்ணுறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் வீடியோஸ் பார்க்க மட்டும்தான் செய்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், லவ் யூ ஆல். பாய்.